தொடர்ந்து பாஜகவில் ஏற்பட்ட அவமானங்கள், சட்டென பாதையை மாற்றிய அண்ணாமலை கொண்டாட்டத்தில் அறிவாலயம். தமிழக அரசியலில் சற்று முன் பெரும் பரபரப்பு. அதாவது கடந்த சில நாட்களாகவே பாஜகவின் தமிழ்நாட்டு முகமாக இருந்து வரும் அண்ணாமலை பற்றிதான் பல சர்ச்சைகள் கிளம்பி வருகிறது. அதற்கு மிக முக்கிய காரணம் பாஜகவின் சதி செயல்கள்தான் என்று கூறப்படுகிறது. அதாவது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில நாட்களில் நடைபெற இருக்கிறது. அதற்காக தமிழக கட்சிகள் அனைத்தும் மும்முரமாக செயல்பட்டும் வருகிறது. அதிலும் குறிப்பாக எந்தெந்த கட்சிகளை கூட்டணிக்கு இழுப்பது, எந்தெந்த கட்சிகளை கூட்டணியில் இருந்து வெளியேற்றுவது என்று தமிழக கட்சிகள் அனைத்தும் பல விதமான திட்டங்களை போட்டு வருகிறது. ஒரு பக்கம் திமுக கூட்டணியை எடுத்துக்கொண்டால் காங்கிரஸ், விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் என கூட்டணி பலத்தோடு இருக்கிறது. மறுபக்கம் அதிமுக கூட்டணியை எடுத்துக்கொண்டால் பாஜக, டிடிவி தினகரன், அன்புமணி என அதிமுக கூட்டணியும் பலம் வாய்ந்த கூட்டணியாக மாறியிருக்கிறது. அதே சமயம் தேமுதிக கட்சியும் ஓபிஎஸ் அவர்களும் இதுவரை திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி என எந்தவித கூட்டணிக்கும் செல்லவில்லை. இந்த இருவர்களின் முடிவு என்பது எந்த கட்சியை நோக்கி செல்கிறது என்பது மட்டும்தான் இப்போது தமிழக அரசியலில் கடைசியாக காத்திருக்கும் சர்ப்ரைஸ். அதே சமயம் தேமுதிக, ஓபிஎஸ் போன்றவர்கள் எந்த கூட்டணிக்கு சென்றாலும் அந்த கூட்டணி இவர்களால் மிகப்பெரிய பலனடையுமா என்று கேட்டால் கண்டிப்பாக பலனடையும். குறிப்பாக தேமுதிக மற்றும் ஓபிஎஸ் திமுக கூட்டணிக்கு சென்றால் திமுக கூட்டணிக்கும் பலம், இவர்களுக்கும் வெற்றி வாய்ப்பு அதிகம். அதே சமயம் இவர்கள் அதிமுக கூட்டணிக்கு சென்றால் பெரிதாக அதிமுக கூட்டணிக்கு பலம் இருக்காது. அதற்கு காரணம் தேமுதிக வாக்காளர்களும் ஓபிஎஸ் வாக்காளர்களும் ஏற்கனவே அதிமுக விரும்பிகளாகத்தான் இருக்கின்றனர். எனவே இவர்கள் அதிமுக கூட்டணியில் இணைந்தாலும் ஓரளவுக்கு இவர்களின் ஓட்டு என்பது அதிமுக கூட்டணிக்கு சென்றுவிடும். அதுவே இவர்கள் திமுக கூட்டணிக்கு வரும்போது இவர்களுக்கான அதிமுக வாக்கு வங்கி என்பது ஓரளவுக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த வாக்குகள் என்பது திமுக கூட்டணிக்கு கூடுதலாக கிடைக்கும். அதே போல திமுக கூட்டணியில் உள்ள வாக்குகளும் இவர்களுக்கு மொத்தமாக கிடைப்பதால் இவர்கள் நிற்கும் தொகுதிகளில் பெருவாரியான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று விடுவார்கள். எனவே இந்த இருவரின் கூட்டணி முடிவு என்பது தமிழக அரசியலில் இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. எனவே இந்த இருவரும் எந்த கட்சியுடன் கூட்டணியை அறிவிக்கப் போகிறார்கள் என்பதும் தமிழக அரசியலில் மிகவும் எதிர்பார்க்கப்படும் ஒரு விஷயமாக இருந்து வருகிறது. அதே சமயம் விஜயின் கட்சியை எடுத்துக்கொண்டால் விஜய்க்கு இருந்த வரவேற்பு என்பது குறைந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அது ஏனென்றால் விஜயின் கட்சியை நம்பி எந்த ஒரு கட்சியும் கூட்டணி அமைக்கவில்லை. அதே போல விஜயும் எதிர்பார்த்த அளவுக்கு அரசியலில் செயல்படவில்லை. குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுவது போலதான் விஜயின் அரசியல் இருந்து வருகிறது என்று அரசியல் ஆய்வாளர்கள் கூறி வருகிறார்கள். இந்த நிலையில் தமிழக அரசியலில் அண்ணாமலையின் பங்களிப்பு என்பது மிக முக்கிய அங்கமாக மாறப்போகிறது. அதாவது அண்ணாமலையை பொறுத்தவரையில் தமிழக பாஜக தலைவராக உருவெடுத்து தமிழக பாஜகவை சிறப்பாக வழிநடத்தி வந்தார். இவருடைய செயல்பாடுகள் திமுகவினரை எரிச்சலடைய வைத்தாலும் கூட நல்லதோ கெட்டதோ அடிக்கடி பாஜக பற்றி தினமும் ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் பேசும்படி கொண்டு வந்தவர்தான் அண்ணாமலை. இவரது வருகைக்கு பிறகுதான் பாஜகவுக்கு தமிழகத்தில் சற்று கூடுதல் வாக்குகள் உறுதியாக கிடைத்தது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இந்த சமயத்தில்தான் இவரை திடீரென பாஜக தலைவர் பதவியிலிருந்து நீக்கியது பாஜக மேலிடம். அதற்கு பிறகு அந்த பதவியை நயினார் நாகேந்திரனிடம் பாஜக மேலிடம் கொடுத்தது. ஆனாலும் கூட அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகவுக்கு பலம் சேர்க்கும் விதமாகத்தான் தன்னுடைய பங்களிப்பை பாஜக நிர்வாகியாக கொடுத்து வந்தார். ஆனால் திடீரென இப்போது அண்ணாமலை நடைபெற போகும் சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜக தேர்தல் குழுவில் இடம்பெற மாட்டேன் என்று தெரிவித்து விட்டார். இது கிட்டத்தட்ட தற்காலிகமாக பாஜகவில் இருந்து விலகுவதற்கு சமம்தான் அண்ணாமலை எடுத்த இந்த முடிவு. மேலும் அண்ணாமலை இந்த முடிவெடுப்பதற்கு காரணம் பாஜக மேலிடத்தின் எதிர்ப்பு என்றுதான் கூறப்படுகிறது.
அண்ணாமலைக்கு முன்பு இருந்ததை விட தற்போது மவுஸ் குறைந்து விட்டதாக நினைத்து பாஜக மேலிடம் அண்ணாமலையை தொடர்ச்சியாக பாஜகவிலிருந்து ஒதுக்கி வருகிறது. அதனுடைய ஒரு தொடர்ச்சிதான் அண்ணாமலை அவர்கள் இந்த தேர்தல் குழுவிலிருந்து ஓரங்கட்டப்பட்டது. எனவே தொடர்ச்சியாக அண்ணாமலைக்கு இப்படியாக பாஜக மேலிடம் அவமானங்களை மட்டுமே கொடுத்து வருகிறது. இதை பொறுத்து பார்த்த அண்ணாமலை அவர்கள் தற்போது பாஜகவுக்கு சரியான பதிலடி கொடுக்கும் விதமாக மிகப்பெரிய சம்பவம் ஒன்றை செய்திருக்கிறார். அதாவது அண்ணாமலையை பொறுத்தவரையில் திடீரென ஸ்டாலினை சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. இந்த சந்திப்பு என்பது சாதாரண ஒரு சந்திப்பாக இருக்காது என்றும் கூறப்படுகிறது. அதற்கு காரணம் இந்த சமயத்தில் ஸ்டாலினை அண்ணாமலை சந்திப்பது என்பது ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் இருக்க வேண்டும். அது திமுக கூட்டணியில் அண்ணாமலை இணைவது என்ற அந்த ஒரு காரணமாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு பக்கம் பாஜக அண்ணாமலையை முற்றிலுமாக ஒதுக்கி வருகிறது. அதே சமயம் அண்ணாமலைக்கு என்று வாக்கு வங்கி என்பது சிறு அளவிலாவது தமிழகத்தில் இருக்கிறது. இதன் காரணமாக அண்ணாமலை அமைதியாக இருந்தால் அரசியல் வாழ்க்கையிலிருந்து அண்ணாமலை மறைந்தே போய்விடுவார். எனவே இதை புரிந்து கொண்டு திமுகவோடு கைகோர்த்து தமிழக அரசியலில் செயல்பட இருக்கிறார் அண்ணாமலை. அதுவும் சட்டமன்ற தேர்தல் வேறு தற்போது வருகிறது. இந்த தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி போட்டு அண்ணாமலையோடு சேர்ந்து அண்ணாமலை ஆதரவாளர்கள் 2 பேருக்கும் திமுகவில் சீட்டு வாங்கி 3 தொகுதிகளில் திமுக கூட்டணியில் அண்ணாமலையும் அவரது ஆதரவாளர்கள் இருவரும் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவே முதல்வர் ஸ்டாலினை அண்ணாமலை தற்போது சந்திக்க இருக்கிறார் என்று கூறப்படுகிறது. இது மட்டும் நடந்துவிட்டால் கண்டிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியின் தோல்வி என்பது 100% உறுதியாகி விடும். அதுவும் தேமுதிக, ஓபிஎஸ் போன்ற கட்சிகள் திமுக கூட்டணிக்கு வரவில்லை என்றாலும் கூட அண்ணாமலை அவர்கள் திமுக கூட்டணியில் இணைந்தார் என்றால் அது திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பலமாக மாறிவிடும். அதற்கு மிக முக்கிய மற்றொரு காரணம், அண்ணாமலைக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஓட்டு வங்கிகள் தமிழகத்தில் இருக்கிறதா என்று கேட்டால் அந்த அளவுக்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு குறிப்பிட்ட அளவுதான் இருக்கிறது. ஆனாலும் கூட அண்ணாமலை அவர்கள் இந்த நேரத்தில் திமுக கூட்டணியில் இணைந்தார் என்றால் அது பொதுமக்களின் பார்வையின் அடிப்படையில் பாஜக கூட்டணி மீதான வெறுப்பை உருவாக்கிவிடும். அதிலும் தேர்தல் அரசியலை பொறுத்தவரையில் ஒரு கட்சிக்கோ ஒரு தனி நபருக்கோ எத்தனை வாக்குகள் இருக்கிறது என்பதை விட சம்பந்தப்பட்ட கட்சி பொதுமக்களின் பார்வையில் எப்படி பார்க்கப்படுகிறது என்பதுதான் தேர்தல் அரசியலில் பொதுமக்களின் பார்வையில் மொத்தமாக மாற்றுவதற்கு உதவி செய்யும். அந்த விதத்தில் பார்த்தால் பாஜகவின் தமிழக தலைவராக இருந்து பாஜகவை உச்சத்தில் கொண்டு வந்த அண்ணாமலை போன்ற தலைவர் ஒருவரே தற்போது திமுகவில் இணைந்து விட்டார் என்றால் தமிழக மக்களின் மனநிலை என்பது பாஜக கூட்டணி மீது மிகப்பெரிய வெறுப்பை கொண்டு வந்துவிடும். எனவே இந்த ஒரு விஷயம் என்பது திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பலமாகவும் மாறிவிடும். இந்த ஒரு காரணத்தால் தான் அண்ணாமலையின் வருகையை திமுக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடும். குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் 3 சீட்டுகள் என்ன 5 சீட்டுகள் கேட்டாலும் திமுக தாராளமாக கொடுத்துவிடும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் திமுக கூட்டணியில் இணைந்து விட்டால் அது திமுகவுக்கு மிகப்பெரிய பலமாக மாறுமா இல்லையா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.